பாரதியார் வள்ளுவரை குறித்து இப்படி பேசுகிறார். தமிழர் சாதிக்கு அழிவில்லை என்று நான் கருதி இருந்ததற்கான காரணம் என்று பட்டியல் போடுகின்ற பொழுது திருக்குறளை பற்றி அவர் சொல்லுவதை சொல்லி நான் என் பேச்சை தொடர்கிறேன். திருக்குறளின் உறுதியும், ஒரு குறள் சொன்னோம்னா அந்த குறள்ல ஏங்க இன்னைக்கு பேப்பரை நாளைக்கு படிக்கிறது இல்லைங்க, இல்லை 2500 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு போன ஒன்றை 2500 வருஷமாக டெய்லி படிச்சுட்டு இருக்கிறோமே. ஒரு கடிதத்தை கூட திரும்பி படிக்கிறது இல்லை நாம. என்னங்க இது பொக்கிஷம்? அது திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் தமிழர் சாதிக்கு அழிவில்லை. சொல்லிட்டாரா? கம்பருக்கு வராரு பாருங்க. நான் நடுங்கி போனேன். நாம் எல்லோரும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இறை நம்பிக்கை கொண்ட நமக்கு கம்பர் என்ன சொல்லுவதற்காக ராமாயணத்தை இயற்றினார்? ராமாயணத்தை இயற்ற வேண்டிய அவசியம் என்ன? இது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்ததா நான் இந்த 15-20 நிமிஷம் பேசுறத நமக்கு புரிஞ்சு போயிடும். கம்பரை பற்றி பாரதி சொன்னார், எல்லை. நான் ரொம்ப மெதுவா சொல்றேன். நமக்கு எந்த கோனாறு நாடாறு செட்டியார் நோட்ஸே வேணாம். அதை படிச்சுதானே வந்தோம் நாமெல்லாம். வேணாம், மூல நூலை எடுத்து படிப்போம் பாருங்க. எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருள் அதனை கம்பன் தன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும். சொல்லல, முயன்றான். முயன்றான் அல்ல, முயல்வதற்கு முயன்றான். இவ்வளவுதான். ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், அவன் ஒரு பிசிக்ஸ் ஞானி. கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தைக்கு எப்படி மலையும் ஆறும் மழையும் கடலும் கிணறும் மரங்களும் தெரியாதோ அப்படி மனிதனுக்கு கடவுள் தெரியாது என்கிறான். அந்த கடவுளை, அந்த இறை பொருளை, அந்த பரம்பொருளை நமக்கு விளக்குவதற்காக இதுதான்ப்பா சாமி, இதுதான்ப்பா வாழ்க்கை, இதுதான்ப்பா வாழ்வின் ரகசியம் என்று நமக்கு சொல்லுவதற்காக கம்பன் முயன்ற முயற்சியின் பலன் கம்பராமாயணம். இதில் நான் சில விஷயங்களை தேடுகிறேன். அறம் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நான் மொழி ஆசிரியை. தமிழை நான் இலக்கியம் படிக்கவில்லை. முதுகலை நான் மொழி படித்தேன். தமிழ் மொழி சிறப்பு. என்னுடைய முதுகலை சென்னை பல்கலைக்கழகத்தின் மொழித்துறையிலிருந்து பெறப்பட்டது. நான் அங்கே 2 ஆண்டுகள் தொடர்ந்து ஐயா பேராசிரியர், இப்பொழுது சமீபத்தில் மறைந்த ஜெயதேவன் ஐயா அவர்களிடம் மிகப்பெரிய திருக்குறள் வழிகாட்டி ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா, அவர்தான் என்னுடைய PhD பட்டத்திற்கான முனைவர் பட்டத்திற்கான மேற்பார்வையாளர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பின்னால் துணைவேந்தராக பணிபுரிந்தார். அவர்களிடத்தில் மொழி படித்தவள் நான். இந்த மொழியின் ஆர்வத்தில் அறம் என்கின்ற சொல்லுக்கான பொருளை தேடுகிறேன். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் என்றான் வள்ளுவன். எனக்கு புரியலையே. அறம் என்கின்ற சொல்லுக்கு மனதில மாசு இல்லாம இரு என்கிறானே வள்ளுவன், அவ்வளவுதான் அறமா என்றால் இல்லை. அறம் நிகழ்கிறது. அறம் இதோ இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அறம்தான் நம்மை செலுத்துகிறது. நீதி தேவதையின் கையிலே ஒரு தராசு கோலும் கையிலே ஒரு வாளும் இருக்கும், பார்த்திருக்கிறீர்களா? எல்லோரும் தராசு கோலை தான் பார்ப்போம், கையில் இருக்கும் வாளை யாரும் கவனிப்பதே இல்லை. அறம் தராசு மட்டுமல்ல,
அறம் வாழ் கூர்மையான பட்டயம். அது மிகப்பெரிய விஷயம். அறம் என்பது, எனக்கு அரபி மொழி தெரியும், உருது மொழி தெரியும், ஹிந்தி மொழி தெரியும், ஆங்கில மொழி தெரியும். ஆனால் இந்த 4 மொழிகளிலும் நான் தேடுகிறேன். அறம் என்கின்ற சொல்லுக்கு விளக்கங்கள் இருக்கின்றனவே தவிர 28 வகை 56 வகை விளக்கங்கள் இருக்கின்றனே தவிர அறம் என்கின்ற சொல் தமிழில் மட்டும்தான் இருக்கிறது என்று நான் பெருமையுடன் சொல்கிறேன். அறம் என்கின்ற ஒரு சொல், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நீங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றிக் கொள்ளுங்கள், அறம்தான் உங்களுக்கான இறை பொருள். அந்த இறை பொருளுக்கு நீங்கள் ஒரு பெயர் வைப்பீர்கள் என்றால் அதற்கு அறம் என்றுதான் பெயர் இருக்க வேண்டுமே தவிர வேறு பெயர் இருக்க வாய்ப்பு இல்லை. ராமன் பிறக்கிறான். பிணி வீட்டு படலம். கம்பர் ராமன் பிறப்பதை, அவதரிப்பதை ஒரு 4 வரிகளில் விளக்குகிறார். இந்த ராமாயண புத்தகம் இருக்கு இல்லையா, ஜாதி மத இன வேறுபாடு கடந்து எல்லா தமிழர்கள் வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல். எங்க ஐயா மூமு இஸ்மாயில் ஜஸ்டிஸ், அவர் எழுதுகிறார் வாக்குமூலத்தில், நான் ஏதேனும் மனக்குழப்பத்தில் யாருக்கு தீர்ப்பு தர வேண்டும், எப்படி நீதி செலுத்த வேண்டும் என்று என் மனம் குழம்புகின்ற நேரத்தில் நான் கம்பராமாயணத்தை எடுத்து உட்கார்ந்து வாசிக்கிறேன், எனக்கு நீதிக்கான தெளிவு கிடைக்கிறது. அவர் வாக்குமூலம். இது வெறும் வார்த்தை அல்ல. கீழே ஒரு சொல் கிடந்தால், கீழே ஒரு கயிறு கிடந்தால், கீழே ஒரு சோறு கிடந்தால் அது வெறும் சோறு, வெறும் சொல், வெறும் கருத்து, மந்திரம். அந்த சொல் மந்திரமாகணும்னா கருத்து ஏற்றணும். சாப்பாடு பிரசாதமாகணும்னா கருத்து ஏற்றணும். கயிறு தாலியாவோ கங்கணமாவோ மாறணும்னா கருத்து ஏற்றணும். கருத்து ஏற்றினால்தான், கருத்து ஏற்றப்பட்ட நமக்கான அறநூல் கம்பராமாயணம். ராமர் பிறக்கிறார். ராமர் பிறப்பதை கம்பர் இப்படி சொல்லுகிறார், அறம் தலை நிறுத்தி. இதான் ஸ்டேட்மெண்ட். அறம் தலை நிறுத்தி அருள் சுரந்து அறைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூண செந்நெறி செலுத்தி. நீங்க வரிசைய பாருங்களேன். ராமன் காந்தியடிகள் இறக்கும் பொழுது ஹே ராம் சொல்லி தான் இறந்தார். ராமன் ஏன் இந்த நாட்டிற்கான மிகப்பெரிய அடையாளம். என்ன செஞ்சார் அவர்? யார் அவர்? பிறக்கும் பொழுதே அந்த காவியத்தை எழுதிய கர்த்தா இதற்காகத்தான் இவன் பிறந்தான் எழுதினார்ல, அந்த பட்டியலை படிக்கட்டும் நம்ம தலைமுறை. அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். மற்ற அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், முன் அறி தெய்வம். பிறகு அறிந்து கொள்ள வேண்டிய தெய்வங்கள் குருவும் உண்மையான கடவுளும். முன்னால் அறிந்து கொள்ள வேண்டிய தெய்வங்கள் இவங்க 2 பேர். முன் அறி தெய்வம்.